Hi students, we are going to see analytical treatment of interference. Based on superposition principle வந்து நம்ம interferenceக்கான analytical treatment பார்க்க போறோம். First, what is meant by interference அப்படிங்க பார்த்துடலாம். The phenomenon of addition or superposition of two light waves which produces increase in intensity at some points and decrease in intensity at some other points is called interference. அது என்ன ஒரு சூப்பர்பொசிஷன் ஆஃப் டூ லைட் வேவ்ஸ், ரெண்டு லைட் வேவ்ஸோட சூப்பர்பொசிஷன். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அல்லது இன்டென்சிட்டியை டிக்ரீஸ் பண்ணுவோம் செய்யலாம். டிபெண்ட்ஸ் ஆன் என்னது கிரஸ்ட் ஆர் ட்ரஃப்னா ஆம்பிளிட்யூட் இன்க்ரீஸஸ் அண்ட் ஹென்ஸ் இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ் பிகாஸ் இன்டென்சிட்டி இஸ் ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்பிளிட்யூட் அப்படிங்கிறது தெரியும். அண்டு டிக்ரீஸ் இன் இன்டென்சிட்டி, ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப் இப்படி மாறி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்பிளிட்யூட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் இன்டென்சிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ். ஸோ ஒரு இடத்துல வந்துன்னா உங்களுக்கு வந்து என்னது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ டிபெண்ட் ஆன் என்னது டூ லைட் வேவ்ஸோட பேஸ், ஆம்பிளிட்யூட் அண்ட் வேவ்லென்த். இந்த ஃபினாமினன் தான் என்னது இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்டு. இது வந்து பேஸ் பண்ணினா இப்போ பாருங்கள், லெட் அஸ் கன்சிடர் டூ லைட் வேவ்ஸ் from the sources என்னது S1 source and S2 source. There are two sources S1 and S2. இது என்ன ஆகுது அப்படின்னா அட் பாயிண்ட் Pல மீட் ஆகுது. ஓகேவா? அதாவது S1 சோர்ஸ்லேயும் வரக்கூடிய லைட் வேவ்ஸும் அதே மாதிரி S2 சோர்ஸ்லேயும் வரக்கூடிய லைட் வேவ்ஸ் அது இங்கே என்னது சூப்பர் இம்போஸ் அட் P. அப்போ இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து S1P, இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து S2P. இப்போ தி வேவ் ஃப்ரம் S1 அட் இன்ஸ்டன்ட் T அட் P அப்படிங்கிறது வந்து என்னன்னா அதோட y1 ஈக்குவல் டு a1 sin omega கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேவ் ஃப்ரம் S2 அட் an instant T at P is y2 ஈக்குவல் டு a2 sin of omega t plus y. But the two waves have different amplitudes a1 and a2. இங்கே வந்து a1ங்கிறது ஆம்பிளிட்யூடு, இங்கே வந்து என்னென்னா a2ங்கிறது ஆம்பிளிட்யூட். இங்கே வந்து ஒமேங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டீங்கிற டைமு. ஓகேவா? அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸுங்கிறது இங்கே இது அடிஷ்னலாக 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. எங்கள் S2லேருந்து வர சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, S2 சோர்ஸ்லேருந்து வரக்கூடியதுக்கு வந்து என்ன அடிஷ்னலாக 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்குது. அது ஃபேஸ் வந்து அடிஷ்னல் 5. ஸோ ரிசல்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி given by, இங்கே வந்து என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் y1 ஈக்குவல் டு a1ங்கிற ஆம்பிளிட்யூடு. இது வந்து ஃபஸ்ட் வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஒமேங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டீங்கிறது வந்து என்னது டைம். இங்கே வந்து என்னென்னா செகண்ட் சோர்ஸ் வரக்கூடிய அந்த y2 அப்படிங்கிற போது என்னென்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லைட் வேவ் ஃப்ரம் கம்மிங் ஃப்ரம் செகண்ட் சோர்ஸ், a2ங்கிறது ஆம்பிளிட்யூடு, ஒமேங்கிற ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டீங்கிற டைம், 5ங்கிறது ஃபேஸ். ஸோ இதோட என்னது +5 அளவுக்கு என்னது ஃபேஸ் கூடுதலாக இருக்குது. இப்போ தி டூ வேவ்ஸ் கேவ் டிஃப்ரெண்ட் ஆம்பிளிட்யூட்ஸ் a1 and a2 பட் சேம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. பார்த்தீங்களா ஒமேகா1 ஒமேகா2 போல் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேம் ஃபேஸ், அதாவது சேம் என்னது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டைம் ஆல்சோ சேம். பட் இங்கே என்ன செகண்ட் வேவுக்குன்னா அடிஷ்னலாக 5 இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ரெண்டையும் என்னென்ன உங்களுக்கு அக்கார்டிங் டு சூப்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் y1 + y2. ஸோ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் என்னன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ் வந்து என்னது வெக்டர் சம் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே வந்து மேக்னிட்யூட் பார்க்கும்பொழுது y ஈக்குவல் டு y1 + y2. y1ங்கிறது என்னது a1 sin omega t, y2ங்கிறது வந்து a2 sin omega t + y. சப்போஸ் இங்கே ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்க, ஏன்னா பழைய டெக்ஸ்ட் புக்கில் வந்து கரெக்ஷன் இருக்குது. ஸோ நியூ எடிஷனில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த y1 பதிலாக இந்த a1 sin omega t, இந்த y2க்கு பதிலாக a2 sin of omega t + y சர்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். y1 ஈக்குவல் டு a1 sin omega t, அதே மாதிரி y2 ஈக்குவல் டு
a2 sin of omega t plus phi அப்படின்னு பார்த்தோம். அக்கார்டிங் டு சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் என்னது y நெட் டிஸ்பிளே, அதாவது என்னன்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் y is equal to y1 plus y2 equal to y1 என்னது a1 sin omega t plus a2 sin of omega t plus phi. இப்போ a1 sin omega t அப்படி இருக்கட்டும் plus a2 into இது sin a plus c, அதாவது sin a plus b ஃபார்மேட்டில் இருக்குது, sin of a plus b ஃபார்மேட்டில். இப்போ sin of a plus b என்னது sin a cos b plus cos a sin b. இப்போ இங்கே ஏங்கிறது omega t, bங்கிறது cos phi, அதாவது சாரி phi. ஏங்கிறது omega t, bங்கிறது என்னது phi. ஸோ என்ன கிடைக்கும் sin omega t cos phi plus cos omega t sin phi. So a1 sin omega t plus a2 ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So a2 sin omega t cos phi plus a2 cos omega t sin phi. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் ரெண்டுலேயும் sin omega t காமன் எடுக்க போகிறோம். ஸோ sin omega t எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது a1 இருக்குது, இங்கே a2 cos phi இருக்குது. ப்ளஸ் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா a2 sin phi இருக்கட்டும், இங்கே cos omega t தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த a1 plus a2 cos phi யும் a2 sin phi என்ன பண்ண போகிறோம்னா let us assume a cos theta equal to நம்ம என்ன பண்ணலாம், அந்த a1 plus a2 cos phi க்கு a cos theta sin பண்ணலாம். a1 plus a2 cos phi க்குள்ள a cos theta sin பண்ண போகிறோம். ஓகேவா, let us assume a1 plus a2 cos phi equal to a cos theta and a sin theta equal to இந்த term, இந்த term a2 sin phi. Consider this is equation number 1 வச்சுக்கலாம், அதை equation 2, இது equation number 3. Now substitute 2 and 3 in 1. Substitute 2 and 3 in equation 1. So என்ன கிடைக்கும், y equal to இங்கே sin omega t a1 plus a2 cos phi போல என்னது a cos theta. So sin omega t into a cos என்ன கிடைக்குமா plus a2 sin போல a sin theta. So a sin theta cos omega t. ஸோ எப்படி எழுதலாம், a sin omega t cos theta plus a cos omega t sin theta எழுதலாமா. இதுலேயும் நம்ம a காமன் எடுத்துட்டோம்னா sin omega t cos theta plus cos omega t sin theta கிடைக்கும். இப்போ இது பாருங்க, இங்கே ஏக்கு பதிலாக omega t, பிக்கு பதிலாக தீட்டா. ஓகேவா, அதே மாதிரி இங்கே ஏக்கு பதிலாக omega t, இங்கே பிக்கு பதிலாக தீட்டா. அப்போ sin a cos b plus cos a sin b கிடைக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம், sin of a plus b எழுதலாமா. ஸோ y is equal to a into sin of ஏக்கு பதிலாக omega t இருக்குது, பிக்கு பதிலாக தீட்டா இருக்குது. ஸோ திஸ் இஸ் equation number, let us assume equation number 4. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3 ஸ்கொயர் பண்ணி ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ நவ் என்னது ஈக்குவேஷன் 3 ஸ்கொயர் என்னது a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டாவா ப்ளஸ் லெஃப்ட் சைடு மேலே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம், அடுத்து ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம் ப்ளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 3 ஓட லெஃப்ட் சைடு, ஈக்குவேஷன் 2 ஓட லெஃப்ட் சைடு. ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது ஈக்குவேஷன் 2 ரைட் சைடு a2 sin 5 ஹோல் ஸ்கொயர், அப்போ a2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் 5 கிடைக்கும் ப்ளஸ்
யூகேஸ் 2ல a ஸ்கொயர் என்னது, ரைட் சைடு என்னது, அவர் ஸ்கொயர் a1 + a2 cos phi the whole square. சரி, இப்போ a2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் phi எப்படி இருக்கட்டும், ப்ளஸ் இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது a, இந்த a2 cos phiங்கிறது b. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கால a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் cos ஸ்கொயர் phi ப்ளஸ் 2a1 a2 cos phi கிடைக்குமா? ஏன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மேட்டு. இப்போ இதில் இருந்து பாருங்கள், a2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் phiயும் a2 ஸ்கொயர் cos ஸ்கொயர் phi என்னது தனியாக எப்படி எடுத்துக்கலாமா? அதில் a2 ஸ்கொயர் காமன் எடுத்துக்கலாம். இப்போ a2 ஸ்கொயர் sin ஸ்கொயர் phi ப்ளஸ் cos ஸ்கொயர் phi. ரிமைனிங் என்ன இருக்குது உங்களுக்கு, இங்கே a1 ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் a1 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos phi இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு a1 ஸ்கொயர் எழுதிக்குவோம். ஸோ a1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த என்னது sin ஸ்கொயர் ப்ளஸ் 5 ப்ளஸ் cos ஸ்கொயர் phi 1. இப்போ 1 × a2 ஸ்கொயர் என்னது a2 ஸ்கொயர் இருக்கும். ஸோ a2 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 2a1 a2 cos phi. ஸோ பாருங்கள், லெஃப்ட் சைடு என்னது a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா. அப்போது உங்களுக்கு காமனாக எடுக்கும்போது என்னது a ஸ்கொயர் காமன் எடுத்தோன்னா உள்ளுக்குள்ள sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா வருமா? அப்போ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா என்னது 1. அப்போது a ஸ்கொயர் × 1 a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் = a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos phi. அப்போ a ரெண்டுக்கும் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா a ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா a தான் கிடைக்கும். இப்போ இங்கே ரூட் எடுக்கும்போது √a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos phi. திஸ் இஸ் தி ஆம்பிளிட்யூட், நெட் ஆம்பிளிட்யூட், அதாவது ரிசல்டன் ஆம்பிளிட்யூட்னு சொல்லுவோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டேர்ம் வந்துருச்சு பார்த்தீங்களா, y = a sin of omega t + 30 கொண்டு வந்துட்டோம். அதுமாதிரி ஏங்கிறது ஆம்பிளிட்யூடு ஸ்கொயர் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos phi வச்சிட்டோம். ஸோ நம்ம வாட் அபவுட் தீட்டா அப்படின்னு கண்டிக்கும் போது இருக்குது நமக்கு என்ன கிடச்சிது உங்களுக்கு a sin theta = அது ஈக்குவேஷன் 2 and 3 என்னது a sin theta = உங்களுக்கு a2 sin phi அசியூம் பண்ணியிருந்தோம். அது வந்து ஃபைனலாக வந்தது இந்த இதில். அடுத்தது a cos theta, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 a1 + a2 cos phi. இது நம்ம அசியூம் பண்ணது இது உங்களுக்கு, ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்னது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போது a sin theta / a cos theta = a2 sin phi ப்ளஸ் by a1 + a2 cos phi கிடைக்குமா? a கேன்சல், sin theta by cos sin by cos வந்து tan. ஸோ tan theta = a2 sin phi by a1 + a2 cos phi. இப்போ தீட்டா ரெண்டு பக்கம் tan inverse எடுத்தீங்கன்னா tan inverse of tan theta theta. ஸோ தென் ரைட் சைடு வந்து tan inverse of a2 sin phi by a1 ஸ்கொயர் a1 ப்ளஸ் இது வந்து ப்ளஸ் a1 + a2 cos phi. tan inverse of a2 sin phi by a1 + a2 cos phi கிடச்சிடும். ஓகேவா? இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமு தீட்டா = tan inverse of a2 sin phi by a1 + a2 cos phi. சரி, இப்போது நெக்ஸ்ட் வந்து ரிசல்டன் ஆம்பிளிட்யூட் என்னது எப்படி கிடைக்கும் ரிசல்டன் ஆம்பிளிட்யூட்னா, இப்போ வந்து உங்களுக்கு a = என்னது உங்களுக்கு a = √a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos phi. இப்போ மேக்ஸிமம் இருக்குன்னா a மேக்ஸிமம்க்கு என்ன கண்டிஷன் ஃபார் a மேக்ஸிமம் வந்து 5 என்ன இருக்கணும் 0 ± 2π, அதே மாதிரி என்னது ± 4y. அப்போது சப்போஸ் ஒரு கண்டிஷன் பார்க்கலாம், a = 5 × 0 கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 cos பைக்குள்ளே 0 போட்டோன்னா cos 0 என்னது 1. இப்போ √ என்னது a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயரு ப்ளஸ் 2a1 a2 × 1 வந்துடும், ஏன்னா cos 0 என்னது 1. அப்போ இது எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருக்குது, அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது a1 + a2
ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு இங்கே ஸ்கொயர் என்ன வரும்? இப்போ ஏ மேக்ஸிமம் இங்கே மேக்ஸிமம் இங்கேயும் போட்டுக்கலாம் சப்ஸ்கிரிப்ட் ஏ மேக்ஸிமம் ஈக்குவல் டு a1 + a2. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூடுங்கிறது என்னது? சம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஆம்பிளிட்யூட்ஸ். ஓகேவா? அண்டு ஏ மினிமம் இருக்கணும். இப்போ 5க்கு என்ன கண்டிஷன்? +or-5 +or-3π +or-5π. இப்போ ஏ மினிமம்ங்கும் போது இது ஃபார் மினிமம். ஓகேவா? ஃபார் மினிமத்துக்கு இது இப்போ ஏ மினிமம் ஈக்குவல் டு என்னது? ஃபார் ஏ மினிமம் உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கன்சிடர் 5. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஸோ a1² + a2² ப்ளஸ் இந்த காஸ் 5க்கு பதிலாக இந்த 5 போட போகிறோம். அவ்வளோதான். ப்ளஸ் 2a1 a2 cos 5. காஸ் 5னா காஸ் 180. ஓகேவா? காஸ் 5 என்னது? -1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1² + a2² ப்ளஸ் 2a1 a2 காஸ் இது -1. இப்போ -5 மட்டும் -1 வருமா? அப்போ என்னது? ரூட் ஆஃப் a1² + a2² minus 2a1 a2 வந்துடும். Which is equal to a² + b² minus 2ab ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ a1 minus a2 whole square. அப்போ ரூட் ஆஃப் a1 minus a2² என்னது? a1 minus a2 வந்துடும். அப்போ என்னது? டிஃபரன்ஸ் இன் ஆம்பிளிட்யூட். அதான் மினிமம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு பாருங்களேன், I propose to a² அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்ம a² இருக்கு என்னன்னா உங்களுக்கு I propose to a² வருங்களா. இங்கே I propose to a² அப்படின்னா ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ரூட் I propose to a வருமா? அப்போ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ரூட் I போடலாமா சார்? ஏக்கு பதிலாக ஏ. ஓகேவா? ரூட் ஐ போது என்னது? ஏக்கு பதிலாக ரூட் I போடலாம். இல்லைனா I பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா இங்கே a² இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அந்த ஃபார்முலா எடுத்து ஈஸியாக இருக்கணும். ஸோ a² ஈக்குவல் என்னது? ஏற்கனவே எடுத்து இருக்கலாம், இல்லை இந்த ஏற்கனவே மேலே உள்ள ரூட் பண்ணால் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ a² ஈக்குவல் என்ன வரும்? a1² + a2² ப்ளஸ் 2a1 a2 cos கிடைக்கும். இப்போ இந்த a² பதிலாக என்ன பண்ணலாம்? I சப்ஸ்டிட் பண்ணலாமா? அதான் இந்த ஈக்குவேஷன் 6.126 இருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடு. இப்போ a² பதிலாக I போட்டிருக்கோம். இந்த a1²ங்கிறது I1. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டோட இன்டென்சிட்டி. a1 ஸ்மால் a1ங்கிறது ஃபஸ்ட்டோட ஆம்பிளிட்யூட். அது a2² எடுத்தால் என்ன பண்ணலாம்? I2 போடலாம். a1 a2 இருக்கு. ஓகேவா? இப்போ a1² இருந்து வந்து I1 அப்படின்னா a1ங்கிறது என்ன இருக்கும்? ரூட் I1 இருக்குமா? அப்போ இந்த இடத்துல அது ரூட் I1 வரும். அதான் இங்கே ரூட் I1. அதுமாதிரி இங்கே ரூட் I2 வரும். இப்போ ரூட் I1 × ரூட் I2 போது காமன் எடுக்கும்போது ரூட் ஆஃப் I1 I2 அப்படின்னு வந்துடும். இப்போ காஸ் எப்படி இருக்குது? இதுதான் 6.126. சரி, இப்போ அது மாதிரி என்னது? I மேக்ஸிமம் என்னது? a1 + a2 whole square டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரினா இட் இஸ் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு என்னது? I1 + I2 + 2 ரூட் ஆஃப் I1 I2 அப்படிங்கிறது. ஸோ ஈக்குவேஷன் வந்து என்னென்னா உங்களுக்கு 5 வந்து +or-5 +or-3π +or-3π கரஸ்பாண்ட்ஸ் டு என்னன்னா மினிமம் இன்டென்சிட்டி, அதான் டிஸ்ட்ரிக்ட் இன்டர்ஃபரன்ஸ். இதே 5 = 0 2π இது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து என்னது? மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் வரும். ஸோ ஃபார் மினிமம் இன்டர்ஃபரன்ஸ் என்னன்னா, அதாவது மினிமம் இன்டென்சிட்டிக்கு வந்து ப்ரொபோசல் a1 - a2 whole square ஆல்சோ ப்ரொபோஸ் டு I1 + I2 minus 2 ரூட் ஆஃப் I1 I2. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும் உங்களுக்கு வந்து a1² + a2² minus 2a1 a2. ஓகேவா? இதான் இங்கே மைனஸ் வரது காரணம் என்ன? அங்கே காஸ் பை a1 a2 2a1 a2 cos π வரும் வச்சுக்கலாம். காஸ் பை மைனஸ் அதெல்லாம் இங்கே மைனஸ் வருது. சரி, ஸ்பெஷல் கேஸ் பார்க்கும்போது a1 = a2 = a வச்சுங்களேன். அப்போ ஏயில் சர்ச் பண்ணோன்னா ஏங்கிறது என்னது? உங்களுக்கு ஏங்கிறது வந்து a1² + a2² ப்ளஸ் 2a1 a2 cos π இருக்குல்ல. இதில் வந்து என்னது? a1 = a2 = a. அப்போ சர்ச் பண்ணால் என்ன வரும்? ஏக்கு பதிலாக a1க்கு பதிலாக a² + a² ப்ளஸ் இங்கேயே 2a1 a2ங்கும் போது 2a × a வந்துடும். அப்போது 2a² cos π வரும்.
அப்போ இங்கே 2a ஸ்கொயர் வருமா, 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் காஸ் ஃபை. அப்போ 2a ஸ்கொயர் காமன் எடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் காஸ் ஃபைன்னு வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் 1 ப்ளஸ் காஸ் ஃபைக்கு என்ன ஃபார்முலா, 2 காஸ் ஸ்கொயர் 5/2. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன வரும், ரூட்டுக்குள்ளே 4a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 5/2 வரும். ரூட் ஆஃப்னு வரும்போது இந்த 4a ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் 2a, ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 5/2 காஸ் 5/2. ஓகேவா? a ஈக்குவல் டு 2a காஸ் 5/2 வந்துடும். இதான் இக்குவேஷன் நம்பர் 6.129. இப்போ இங்கே வந்து என்னென்னா a ஈக்குவல் டு 2a காஸ் 5/2 இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும், 2a காஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் வருமா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது ரைட் சைடு வந்து a ஸ்கொயர், அது லெஃப்ட் சைடு a ஸ்கொயர் வருது. இங்கே ரைட் சைடு என்ன வரும், 2 ஸ்கொயர் வந்து 4 a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 5/2 வரும். ஓகேவா? சின்ஸ் i is proportional to a ஸ்கொயர், ஐங்கிறது என்னென்னா இன்டென்சிட்டி, ஏங்கிறது ஆம்பிடியூட். ஸோ ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்பிடியூட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அது. ஸோ பண்ணது a ஸ்கொயர் ஐ போடலாமா, ஐ as well as என்னென்னா இந்த a ஸ்கொயர் கொஞ்சம் ஸ்மால் a ஸ்கொயர், திஸ் இஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ரொபோர்ஷனல் டு i0 அல்லது i0 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு a ஸ்கொயர். இங்கே என்னென்னா இது என்னது, இது வந்து ஏங்கிறது வந்து டோட்டல் என்னது ஆம்பிளிட்யூட். ஓகேவா? ஸ்மால் ஏங்கிறது என்னது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் i0 இருக்கும். ஸோ இப்போது ஐ ஸ்கொயர் a ஸ்கொயர் பால் i அண்டு ஸ்மால் a ஸ்கொயர் பால் i0 போடலாம். ஸோ 4 i0 காஸ் ஸ்கொயர் 5/2. ஓகேவா? அல்லது எப்படி எழுதிக்கலாம், 4 i0 காஸ் 5/2 இதுக்கு மட்டும் இது ஸ்கொயர் போட்டு. ஏன்னா வந்து 5 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயர் 5/2ங்கிற ஒன்று தான், காஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் ஒன்று தான். ஓகேவா? சரி, இப்போ வந்து என்னென்னா நம்ம ஸ்பெஷல் கேஸாக பார்க்கலாம் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் வென் 5 is equal to 0 அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π ப்ளஸ் ஆர் மைனஸ் 4π அண்ட் ஸோ ஆன் இப்படி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ வென் 5 ஈக்குவல் டு வச்சுக்கலாம், 5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்படிங்கும்போது i is equal to 4 i0 இதை எடுத்துக்குவோம். காஸ் 5க்கு பதிலாக என்ன பண்ணணும், 0 பண்ணணும். ஸோ 0/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன கிடைக்கும், 4 i0 காஸ் 0/2 என்னது உங்களுக்கு 0, இந்த வரப்போனா காஸ் ஆஃப் 0 ஹோல் ஸ்கொயர். 0/2ங்கிறது 0, அதில் காஸ் ஆஃப் 0 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ i ஈக்குவல் டு 4 i0, இந்த காஸ் 0 என்னது 1, அப்போது 1 ஸ்கொயர் வருமா, ஏன்னா காஸ் 0 ஹோல் ஸ்கொயர் இருக்குது 1 ஸ்கொயர். ஸோ 4 i0 இன்ட்டு 1 ஸ்கொயர் என்னது 1, ஸோ 4 i0 வந்துடும். அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் என்னது, இந்த கேஸில் வென் 5 ஈக்குவல் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π ப்ளஸ் ஆர் மைனஸ் 4π அப்படிங்கிறதுல ஐங்கிறது வந்து மேக்ஸிமமாக இருக்கும். i ஈக்குவல் டு i மேக்ஸ். அப்போ இந்த ஐக்கு பதிலாக என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு போடலாமா. அப்போ i மேக்ஸ் ஈக்குவல் டு 4 i0. திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில். ஓகேவா? அதை மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எவ்வளோ கிடைக்குன்னா 4 i0 கிடைக்கும். ஸோ வாட் அபவுட் மினிமம் இன்டென்சிட்டின்னு பார்க்கும்போது வென் 5 is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் π, அது ஆன் நம்பர்ஸாக வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3π ப்ளஸ் ஆர் மைனஸ் 5π. இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா இன்டென்சிட்டி வில் பி என்னது மினிமம், i ஈக்குவல் டு i மினிமம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு கேஸ் எடுப்போம். 5 is equal to πன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னது அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம், i ஈக்குவல் டு 4 i0 காஸ் பைக்கு பதிலாக இந்த 5க்கு பதிலாக அந்த பை போடுறோம். அப்போது 5க்கு பதிலாக அந்த பை போட்டாச்சு. ஏற்கனவே 5/2 இருக்குது, அதனால் அந்த 2 இங்கே இருக்குது. இந்த 5க்கு பதிலாக பை போட்டிருக்கோம் ஹோல் ஸ்கொயர். எந்த ஈக்குவேஷன் மேலே உள்ள ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் இருக்கும். சரி, இப்போ காஸ் 5/2 என்னது 0.
அப்போ வரும் 4 I0. இந்த டேர்ம் ப்ராக்கெட் உள்ள டேர்ம் என்னது cos பை பீட்டோ அல்லது cos பை 90ங்கிறது தான் cos பை பீட்டோ. ஸோ 0² 0வா? அப்போது ஐங்கிறது என்னவாக இருக்கும்? இங்கே I minimum இருக்கும். ஸோ I minimum ஈக்குவல் டு 4I0. 0² 0வா? அப்போ டோட்டலாக என்ன 0 வருமா? அப்போ I minimumங்கிறது வந்து 0. ஸோ minimum intensity will be 0. This is district interference. ஓகேவா? இதான் இந்த 6.133ங்கிற ஈக்குவேஷன் காட்டுது. சரி, you conclude that the phase difference phi between two waves decides the intensity of light at that point where the two waves meet. ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா phase difference phi தான் என்னது, ரெண்டு வேவ்ஸ்க்கு இடையில் phase difference phi தான் டிசைட் பண்ணுது intensity of light. ஓகேவா? எங்கே ரெண்டு வேவ் மீட் பண்ணுதோ அந்த பாயிண்டில் இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்குமா மினிமமாக இருக்கும்னு எது டிசைட் பண்ணுது? இந்த phase difference phi தான். ஸோ இப்போ காரணம் என்ன, phi = 0னா இங்கே மேக்ஸிமம் வருது. ஓகேவா? மேக்ஸிமம் என்னது 4I0 வருது. phi = pi, அதாவது ஆட் நம்பர்ஸ் பை 1 pi இது ஆக்சுவலாக. ஸோ 3 pi 5 pi 7 pi இது மாதிரி போய்ட்டு இருக்கும். ஓகேவா? இந்த phi = 0 2 இதெல்லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? 0 ஒரு கேஸ் இடத்துல இருந்தது ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் பை 2 pi 4 pi 6 pi மாதிரி போயிட்டுருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் இந்த phase difference phi decides when the two waves மீட்டுங்கும் போது கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸ்னால் பிரைட் இமேஜ் கிடைக்கும், டிஸ்ட்ரிக்ட் இன்டர்ஃபரன்ஸ்னால் டார்க் இமேஜ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.